சற்றுமுன் வெளியான தகவல், மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிலுது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அத்துடன் புதிய பயனாளிகளையும் விரைவில் இந்த திட்டத்தில் சேர்க்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து முக்கிய அதிரடி ஒன்றை தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அரசு சில அடிப்படை தகுதிகளை நிர்ணயம் செய்திருக்கிறது. அதன்படி குடும்ப தலைவிகள் 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். வருடத்திற்கு 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலங்கள், 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலங்கள் வைத்திருப்போர்களே தகுதியுடையவர்கள் ஆவர். 5 ஏக்கருக்கு மேலாக நன்செய் நிலம் வைத்திருப்போர்கள், 10 ஏக்கருக்கு மேல் புன்செய் நிலம் வைத்திருப்போர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெற முடியாது. அதேபோல வருடத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவான மின்சார பயன்படுத்தும் குடும்பங்களாக இருக்க வேண்டும். கைம்பெண்கள், விதவைகளும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பெற முடியும். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே தகுதியான பயனாளி ஆவார். 2 பேருக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவரின் போட்டோ இடம் பெற்றிருந்தாலும் கூட இந்த திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 பெற முடியும். மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இணைக்க முடியாது. மேற்கண்ட தகுதிகள் உள்ளவர்களை தவிர வேறு யாருக்குமே உரிமைத் தொகை கிடையாது. தகுதி இல்லாமல் உரிமைத் தொகையை பெறுபவர்கள் குறித்து யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம். கார், டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் தகுதியானவர்கள் கிடையாது. இவ்வளவு விதிமுறைகளை அரசு வகுத்துள்ள போதிலும் இதனை அரசிடமிருந்து மறைத்து ரூபாய் 1000 சிலர் பெற்று வருகிறார்களாம். இது போன்றவர்களால் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமைத் தொகை கிடையாமல் போய்விடுகிறது. இத்தகைய பயனாளிகளை இந்த திட்டத்திலிருந்து நீக்கினாலே புதிய தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பணம் கிடைக்கும் என்பதால் யாரேனும் விதிகளை மீறி ரூபாய் 1000 பணம் பெறுவது தெரியவந்தால் அது குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி யாராவது உரிமைத் தொகை பெறுவது தெரியவந்தால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட வெப்சைட்டுக்குள் சென்று பயனாளியின் பெயர், ஊர், வட்டம், மாவட்டம், ரேஷன் கடை, அவர் எதனால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற முடியாது போன்ற விவரங்களை பதிவிட வேண்டும். அதேபோல புகார் அளிப்பவரின் பெயர், ஊர், தொலைபேசி எண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். இப்படி பதிவு செய்தால் சம்பந்தப்பட்ட நபர் குறித்த தகுதிகளை வருவாய்த்துறை, உணவு பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று விசாரணை நடத்துவார்கள். இறுதியில் பயனாளியின் தகுதியின்மை உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்படுவார். அத்துடன் அவருக்கான ரூபாய் 1000 உரிமைத் தொகையும் நிறுத்தப்படும். தற்போது சுமார் 1,16,00,000 பேர் இந்த திட்டத்திலுள்ள நிலையில் மேலும் பல புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளதாக தமிழக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சமீபத்தில் கூட அறிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வர உள்ளதால் இந்த திட்டத்தில் விடுபட்ட தகுதியான பயனாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. அதுவும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே மகளிருக்கு இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். விரைவில் புதிய விண்ணப்பதாரர்கள் சேர்க்கப்பட உள்ள நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இன்னும் விரிவடைய உள்ளது. பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு வழங்கும் ரூபாய் 3000 உதவித்தொகை யார் யாருக்கு கிடைக்கும் அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு மாதமும் தமிழக மக்களுக்கு சில பயனுள்ள திட்டங்களின் மூலம் நேரடியாக பணம் கிடைக்கிறது. பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு என தமிழக அரசு 3 சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் நீங்கள் ரூபாய் 3000 உதவித்தொகை பெறலாம். இந்த பணம் நேரடியாக உங்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களில் உங்கள் கணக்கிற்கு வந்து சேரும். இந்த மாதம் அடுத்த சில நாட்களில் பணம் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த திட்டங்கள் மூலம் உதவித்தொகை கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தது போல, புதுமை பெண் திட்டம் மூலம் பெண்களுக்கு எப்படி ரூபாய் 1000 வழங்கப்படுகிறதோ, அதேபோல மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இம்மாதம் 3வது தவணையாக ரூபாய் 1000 விரைவில் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தின் புதுமை பெண் திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. பெண்கள் படிப்பை பாதியில் நிறுத்தாமல் தொடர்ந்து படிப்பதற்கு ஊக்குவிக்க இந்த திட்டம் உதவுகிறது. இதற்காக பட்ஜெட்டில் ரூபாய் 698 கோடி ஒதுக்கப்பட்டது. புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கடந்த மாதம் முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. மேலும் அரசு பள்ளிகளில் இருந்து உயர்கல்வி செல்லும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் இந்த சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாணவிகள் உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். மாணவிகள் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை இந்த பணம் வழங்கப்படும். இதனை பெற அவர்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அது நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும். இது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் பெண்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தமிழக அரசு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகையை வழங்கி வருகிறது. முன்பு இந்த திட்டத்தில் சேர பல்வேறு விதிகளை அரசு வகுத்து இருந்தது. இந்நிலையில் தற்போது அதில் சில தளர்வுகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பெண்கள், புதிதாக திருமணமான பெண்கள் என அனைவருக்கும் இந்த உதவித்தொகை கிடைக்கும். பெண்களுக்கான இந்த சிறப்பு திட்டத்தில் ஏற்கனவே உள்ள நபர்கள் தவிர புதிய பெண்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இம்முறை சுமார் 2,50,000 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டு பணம் பெற உள்ளன. இதில் புதிதாக திருமணமான பெண்கள் மற்றும் ரேஷன் கார்டு பெற்றவர்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமையன்று அவர்கள் பணத்தை பெறுவார்கள். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மாதம் மொத்தமாக 3000 ரூபாய் வழங்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.